ஹைதராபாத்தில் ஷூட்டிங், தெலுங்கு பட ஷூட்டிங் போயிருந்தார் த்ரிஷா. அப்புறம் லாட்ஜில் தங்கியிருந்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாய்லெட்டில் சிசிடிவி கேமரா. இந்த அம்மா வழக்கம் போல் ஒட்டு துணி இல்லாமல் குளிச்சிருக்கு. அது வீடியோவில் வந்துருக்கு. பெரிய ரோடு ஒன்று இருக்குது. அதில் தண்ணியை போட்டு தையா தக்கான்னு நைட்டு 12 மணிக்கு டான்ஸ் ஆடிட்டு அவதூறாக பேசிவிட்டார்கள். நிச்சயமாக அப்படி பேசியிருப்பது எனக்கு தலைக்குனிவாகவும் அவமானமாகவும் இருக்கிறது. மற்றவங்க மத்தியில் நான் எப்படி நடமாடுவேன்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிச்சிட்டேன். ஜிங்கு ஜக்கா அது வேணும்னு கேட்டுக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் கருணாஸ் எம்எல்ஏவாக இருந்தார், அதிமுக எம்எல்ஏவாக இருந்தார். அவர் சினிமாவோட தொடர்புடைய ஆள். கருணாஸ் சில நடிகைகளை ஏற்பாடு செய்ததாக அப்போதே பத்திரிகையில் வந்தது. குறை சொல்வதற்காக, எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்வதற்காக த்ரிஷாவை வம்புக்கு எடுக்கிறதுக்கு ஏன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அதிமுக பிரமுகர் மீது த்ரிஷா வழக்கு. இப்போல்லாம் நடிகைகள் ரொம்ப உஷாராக இருக்காங்க. அதாவது தன் மீது அவதூறாக யாராவது சொன்னால் விடுறதில்லை. அதுலேயும் த்ரிஷா அதில் நம்பர் 1. சமீபத்தில் விளையாட்டை சொன்னது விபரீதமாகிடுச்சு. அப்படித்தான் விளையாட்டாக சொன்னார் மன்சூர் அலியான். ஆனால் அது விபரீதமாகி மகளிர் நல்ல ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு த்ரிஷா. அங்கேருந்து விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போட்டு என்கொயரி அனுப்பிட்டாங்க. அது கேஸும் போயிடுச்சு. ஆனால் மன்னிப்பு கேட்டார் மன்சூர் அலியான். அதனால் அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சுது. ஆனால் அதே சமயத்தில் மன்னிப்பு கேட்கலன்னு மறுபடியும் முரண்டு பிடிச்சார் மன்சூர் அலியான். இப்போ அந்த கேஸு 15,000 ரூபா அபராதத்தோடு நிற்கிது. அபராதம் செலுத்துறதுக்கு டைம் கேட்டிருக்காரு மன்சூர் அலியான். அந்த மாதிரி த்ரிஷா நல்லா வம்பு இழுத்து விட்டுட்டு மன்சூர் அலியானை. அதுக்கப்புறம் த்ரிஷாவை யாருமே பேசுகிறதில்லை. இதில் த்ரிஷாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஹைதராபாத்தில் ஷூட்டிங், தெலுங்கு பட ஷூட்டிங் போயிருந்தார் த்ரிஷா. அப்புறம் லாட்ஜில் தங்கியிருந்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாய்லெட்டில் சிசிடிவி கேமரா வச்சுட்டான். இந்த அம்மா வழக்கம் போல் ஒட்டு துணி இல்லாமல் குளிச்சிருக்கு. அது வீடியோவில் வந்துருச்சு. அவன் வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டான். அதை தமிழ்நாட்டில் நெற்றிக்கண் என்ற பத்திரிகையில் பிரசுரமாகிவிட்டது. அந்த பத்திரிகையில் நான் இப்போ பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆசிரியர் மீதும் மற்றவர்கள் மீதும் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது பொய் என்றும் போட முடியாது. ஏன்னா அது உண்மை. சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவந்தது உண்மை. அந்த படம் போலியாக இல்லை, மார்பிங் செய்யப்பட்டதில்லைங்கிறது உண்மை. கடைசியில் அந்த நீதிபதியை கூப்பிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு வெளியே சமாதானமாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் த்ரிஷாவின் தாயார் பேசினார். பேசி அது ஒரு வழியாக சமாதானம் முடிஞ்சுது. இந்த மாதிரி த்ரிஷா அடிக்கடி கான்ட்ரவர்சியில் சிக்கிறவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாதிரி தன்னுடைய கானத்தூரில் ஒரு வீடு இருக்குது. அது பக்கத்தில் பெரிய ரோடு ஒன்று இருக்குது. அதில் தண்ணியை போட்டு தையா தக்கான்னு நைட்டு 12 மணிக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இதை பக்கத்தில் உள்ள பங்களாக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸார் நீலாங்கரை போலீஸார் அந்த இன்ஸ்பெக்டர் ஏமா நீங்கள் பெரிய நடிகை, நீங்களே இப்படி டிஸ்டர்ப் பண்ணி தான் அர்த்தம் போனேன் சொல்லி போலீஸ் இவளை ஏற்றி பங்களாவில் கொண்டு விட்டு வந்தாங்க. இதுவும் பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அப்புறம் த்ரிஷாவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நான் லியோ படத்தினுடைய படப்பிடிப்பில் ரொம்ப குளிர், -டிகிரி மேலே. அப்போது எனக்கு போர்வை கொடுத்தாரு, அதாவது மஃப்ளர் கொடுத்தாரு விஜய். அது மட்டும் இல்லை, என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்றெல்லாம் த்ரிஷாவே சொல்லியிருந்தாங்க. அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுற ஆள் தான். சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா, அதனால் ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை திட்டுறதும், எதிர்கட்சி ஆளுங்கட்சியை திட்டுறதும், எதிர்கட்சியிலேருந்து விலகினவங்க எதிர்கட்சியை திட்டுறதும் ஒரு வாடிக்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை
அடைத்து வைத்திருந்து சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய ஓட்டை பெற்று தான் முதல்வர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி. பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதான் சாக்குன்னு அங்கே இருந்த எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஜாலியாக இருந்தாங்க, மகிழ்ச்சியில் துள்ளி குச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உற்சாகமான வழங்கப்பட்டது. ஊர்வனை பரப்பனை எல்லாம் பொரியல் வறுவல் எல்லாம் வந்துச்சு. நல்லா தின்னுவிட்டு கொழுப்பேறிட்டு நினச்சாங்க, ஜிங்கு சக்கா சக்கா ஜிங்கு சக்கா அது வேணும்னு கேட்டுருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் கருணாஸ் எம்எல்ஏவாக இருந்தார், அதிமுக எம்எல்ஏவாக இருந்தார். அவர் சினிமாவோட தொடர்புடைய ஆள். கருணாஸ் சில நடிகைகளை ஏற்பாடு செய்ததாக அப்போதே பத்திரிகையில் வந்தது. அதற்கு சில கோடிகள் கைமாறியதாகவும் அப்போதே பத்திரிகையில் செய்தி வந்தது. இதை மறுக்கவும் இல்லை, கருணாஸ் எதிர்க்கவும் இல்லை. இப்போ அவர் நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், அதிமுகவில் இல்லை, ஆளுங்கட்சியோடு கொஞ்சம் விசுவாசத்தோடு இருக்கிறார். அதுவும் சொல்லப்போனால் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகனோட நெருக்கமாக இருக்கார். பூச்சி முருகனும் நடிகர் சங்கத்தில் முக்கிய நிர்வாகி. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஒருவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, நான் 3 நாளைக்கு முன்னாலே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டேன், அதை கவனிக்கல எடப்பாடின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எடப்பாடியை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவர் என்ன சொல்லிட்டாரு, கூவத்தூரில் எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ வெங்கடாசலம் என்ற எம்எல்ஏ, அவர் சேலத்துக்காரர், அவர் திரிஷா வேணும்னு கேட்டு ஒரே ரப்சர் பண்ணதாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டார். சொன்னது டிவிகள்லையும் வெளியே வந்துருச்சு. இது திரிஷாவுக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது. யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நடிகை, அதுவும் இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் இருக்கிற நடிகை, அவரை பற்றி தப்புந்தோறுமாக அவதூறாக பேசினா அது சட்டப்படி நடவடிக்கைக்குரிய விஷயமாகும். அந்த சூழ்நிலையில் உடனடியாக இன்றைக்கு திரிஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை அவதூறாக பேசிவிட்டார்கள், நிச்சயமாக அப்படி பேசியிருப்பது எனக்கு தலைக்குனிவாகவும் அவமானமான இருக்கிறது, மற்றவங்க மத்தியில் நான் எப்படி நடமாடுவேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறிவிச்சிட்டார். அப்போ வழக்கு போடுவது உறுதி, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவதும் உறுதி. இதை எப்படி சந்திக்க போகிறாரு அந்த அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர்ங்கிறது தெரியலை. இந்த விஷயத்தில் திரிஷாவை நாம் பாராட்டுகிறோம். நமது சேனல் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் இந்த மாதிரி உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் தான் நடிகையை பற்றி இன்னும் நாக்கு மேலே பல் போட்டு எவனும் பேச மாட்டான். இப்படி ஒரு சவுக்கடி கொடுத்தா தான் இனிமே இவனும் நடிகைகள் மேலே தப்பாக பேச மாட்டான். இந்த விஷயத்தில் நாம் திரிஷாவின் பக்கம் நிற்போம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு நடிகை, அது பச்சை தமிழ் நடிகை, இன்னும் சொல்லப்போனால் அந்தன வகுப்பை சேர்ந்த நடிகை, அவர் எப்படி சொல்லலாம், இன்னும் திருமணமாகாத நடிகை. ஏன்னா இன்னும் திருமணமாகிறதுக்கு மாப்பிள்ளை தேடுகிற சூழ்நிலையில் இருக்கிற நடிகையை போய் இப்படி அசிங்கமாக பேசினா திரிஷா விட்டு வைப்பாங்களா? இதை எல்லார் வீட்லேயும் தான் பெண்கள் இருக்காங்க. இப்போ என்ன கூட நீங்கள் கேட்கலாம், நீ நடிகைகளை பேசலையா அப்படின்னா, நடிகைகள் சொன்னதைத்தான் நான் பேசுகிறேன். நானாக இட்டு கட்டி இந்த ஒன்றிய செயலர் மாதிரி கண்டதையும் கேட்டதையும் பேசலை. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசவில்லை. அப்படி ஆதாரம் இருக்கிற பட்சத்திலே கண்டிப்பாக ஒன்றிய செயலர் இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இனிமேலாச்சும் எவனா இப்படி அவதூறு செய்திகளை நடிகைகள் மீது பரப்பக்கூடாது என்பது தான் நம்முடைய வேண்டுகோள், எச்சரிக்கையும் கூட. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, தென்னிந்திய நடிகர் சங்கம் இடையில் கொஞ்ச நாள் செயல்படாமல் முடங்கி கிடந்தது உண்மைதான். ஆனால் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் மகனும் விளையாட்டு மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்துக்கு 1 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காரு. அப்போது ஆளுங்கட்சி நடிகர் சங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. ஏன்னா நடிகர் சங்கத்தை உருவாக்கிய எம்ஜிஆர் நடிகர் சங்கத்து ஆயுள் உறுப்பினர்,
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆயுள் உறுப்பினர், கலைஞரும் கூட நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர் தான். ஏன்னா அவரும் நாடகத்தில் நடித்தவர் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் சினிமாவை தாய் வீடாக கருதுபவர்கள். அது ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே சொன்னார், என்னுடைய தாய் வீடாக நான் தமிழ் சினிமாவை கருதுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு திரிஷாவுக்கு பக்கபலமாக தமிழக அரசு நிற்கிறது. அதனால் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க. நிச்சயமாக அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒன்றிய செயலாளர். இனிமேலாவது நடிகைகள் மீது சொல்லுபவர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்பதை திரிஷா தன்னுடைய வக்கீல் நோட்டீஸ் மூலமாக சொல்லுவார்னு நம்புகிறோம். அரசியலில் நீ எடப்பாடியை எதிர்ப்பதற்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கிங்க, அது அரசியல். அரசியல்வாதிகளை குறை சொல்வதற்காக, எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்வதற்காக திரிஷாவை வம்புக்கு இழுக்கிறதுக்கு ஏங்கிறதான். உனக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மோது. எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு புகார் சொல்லியிருக்காரு. பால்வள தலைவராக இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஊழல் செஞ்சார், அது எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒன்றிய செயலர் நான் கேட்குறேன், அப்போவே ஏன் நீ புகார் சொல்லலை? அப்பொழுதே ஏன் புகார் சொல்லலை? அந்த ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவரும் அப்போ ஜாலியாக இருக்குன்னு தானே போயிருக்காரு. அந்த ஜாலியெல்லாம் கூவத்தூர் பங்களாவில் அனுபவிச்சு விட்டு இப்போ எடப்பாடி எடுத்து பேசுவதற்கான காரணம் என்ன? அதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டியது, அப்புறம் அவதூறு பேசுகிறது தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்களா இவங்க? இவரை பின்னால் இருந்து தூண்டியது யார்ங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஆனால் வசமாக வலையில் மாட்டிக்கிட்டார் அதிமுக ஒன்றிய செயலாளர். நிச்சயமாக சட்டம் அவரை சும்மா விடாது. நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.